வணக்கம் முசுறுகளை, நான் உங்கள் அருண். இது ஆர்டிவி ராவணா ட்ராவல் வ்ளாக் சேனல். நம்ம ரைட் பண்ணுற ட்ராவல் பண்ணுற வீடியோஸை போட்டு சம்பவம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம ஒரு கோப்ரோ வாங்கியிருக்கிறோம். கோப்ரோனோட அன்பாக்சிங் வீடியோ இது பிராண்ட் நியூவாக இருக்கும்லாம் நீங்கள் நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை, இது ஒரு செகண்ட் ஹேண்ட் கோப்ரோ. ஓகேவா, இதுதான் அன்பாக்சிங்கை பார்க்கலாம். அடுத்து இந்த வீடியோவில் ஸ்ரீலங்காவில் ஆன்லைனில் வந்து நம்ம இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் பொருட்கள்லாம் வாங்கக்குள்ள ரொம்ப ஸ்கேமர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க நம்மளை காசு போட சொல்லி அந்த மாதிரிலாம் நிறைய விதத்தில் ஏமாத்துறாங்க. அப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அது என்னன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்து இந்த பாக்ஸ் வந்து ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்குது. இது வந்து ஸ்ரீலங்கா போஸ்ட்டில் வந்து தான், ஸ்ரீலங்கா போஸ்ட் ஆஃபீஸில் வர கொரியரில் தான் போட்டு எடுத்தேன். அப்போ இது ஓப்பனாக இருக்குது. இது ஏன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு அப்படியே சப்போர்ட் ஒன்று பண்ணி இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோவை அங்கே பாருங்கள் நீங்கள். ஓகேவா, என்னென்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் வந்து செகண்ட் ஹேண்ட் பொருட்கள்லாம் வந்து நிறையா மார்க்கெட் பிளேயர்ஸ் மற்றது நிறைய வெப்சைட்லாம் இருக்குது, விற்பாங்க. இக்மன் ஹோட்டலுக்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல விற்பாங்க. அப்போ நான் ஒரு கோப்ரோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்து நிறையா கோப்ரோஸ் வந்து அதில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி சர்ச் பண்ணக்குள்ள என்னன்னா, எனக்கு இங்கேருந்து தூரம் போயிட்டு அந்த பொருட்களை வந்து வாங்க முடியாது. ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்டேன், கேஷ் ஆன் டெலிவரியில் எனக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ நிறைய பேர் சொல்லிட்டாங்க, ரொம்ப பெருமதியான சாமான், இந்த கேஷ் ஆன் டெலிவரியில் எங்களுக்கு தர முடியாது, நீங்கள் வேணால் வந்து பார்த்து எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க, எங்களுக்கு காசை வந்து நீங்கள் முன்னாடியே தாங்க, அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ GoPro 10 ஒன்று நான் பார்த்தேன். அதுக்கு வந்து அமௌண்ட்டை அவருக்கு போட்டுட்டு அதை எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திருப்பி அதே கேமராவோட ஃபோட்டோஸை இன்னொருத்தர் எட் போட்டிருந்தாரு. ஸோ என்ன ஒரே கேமரா 2 இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்கக்குள்ள அவர் சொன்னார், உங்களுக்கு விற்கிறதா சொல்லியிருந்த அந்த நபர் தான் என்கிட்ட வாங்குறதா சொல்லி கேட்டிருந்தாரு. அதனால தான் அந்த வீடியோஸ் அந்த கேமராவோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருந்தேன். அதை அவர் உங்களுக்கு அனுப்பி உங்களை ஸ்கேம் பண்ண பார்த்துருக்குறாரு. சம்டைம் நீங்கள் அவருக்கு காசு போட்டிருந்தா அந்த காசை வச்சு அவர் இந்த கேமரா வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொன்னார். ஸோ நான் அந்த இடத்துல சேஃப் ஆகிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கிறதுக்கு காரணத்தை நான் இடையில சொல்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து எப்படியுமே கொரியர் கொடுக்கக்குள்ள, ஸ்ரீலங்கா போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்கக்குள்ள அவங்க இதுக்கு வந்து என்ன இருக்குங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா ட்ரக்ஸ் டீலிங் அந்த மாதிரிலாம் நிறையா நடக்குது தானே. ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸு அப்படிலாட்டி சட்டத்துக்கு புறமான பொருட்கள் ஏதாவது அனுப்புவாங்க அப்படிங்கிறதுக்காக அதை உடைச்சி பார்ப்பாங்க. ஸோ எனக்கு இதை யார் அனுப்பியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, சயூரு குணத்திலகர், எனக்கு விளங்குதோ தெரியல. இவர் வந்து ஒரு ஸ்கூல் பாய், ஏலோவில் படிக்கிறாரு. அவர்கிட்ட ஃபோட்டோஸையும் வந்து நான் அந்த அவர்கிட்ட ஃபேஸ்புக் ஐடி இதுகளையும் இதில் போடுறேன். ஏன்னு சொல்லி நான் இது சொல்கிறேன் இந்த வீடியோவில். என்னென்னு சொன்னால், நிறைய பேர் வந்து நமக்கு இந்த மாதிரி கொரியரில் அனுப்ப முடியாது, கேஷ் ஆன் டெலிவரியில் அனுப்ப முடியாதுன்னு சொன்னால் கூட, அந்த பாய் வந்து எனக்கு அனுப்புகிறேன்னு சொன்னார். உங்களோட ஐடென்டிட்டியை மட்டும் எனக்கு அனுப்புங்கன்னா நான் உங்களுக்கு கொரியரில் கேஷ் ஆன் டெலிவரியில் அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம இங்கேருந்து தூரம் போயிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு செக் பண்ணி அந்த ட்ராவல் பண்ணி நான் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், கடையெல்லாம் மூடிய எனக்கு டைம் இல்லை. ஸோ அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அது இல்லாமல் அவர் அந்த கேமரா வந்து எனக்கு வீடியோ காலில் காட்டி ஃபுல்லாகவே செக் பண்ணி காட்டிட்டு நான் சொன்னேன் இந்த கேமராவில் என்னென்ன பெக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு தனியாக ஒரு வீடியோ போடுங்க, அப்போ நான் வந்து அதை திருப்பி பார்சல் கிடைச்சோன்னா ஒன்றா ரீசெக் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் அப்படி ஒரு வீடியோவை அனுப்பியிருக்காரு. அதையும் நான் இதில் வந்து உங்களுக்கு போடுறேன் அந்த வீடியோவையும். ஸோ ஓகே, அடுத்து எனக்கு என்னென்னா, இந்த மாதிரி கேஷ் ஆன் டெலிவரியில் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு சாமான் வருமா அப்படின்னு பயத்தில் எனக்கு தெரிஞ்ச போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அண்ணாட்ட கேட்டிருந்தேன்னா, அப்போ அவர் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒன்று அனுப்பியிருந்தார், ஒரு மீம் ஸ்டிக்கர். அதனால அந்த பார்சலை எடுத்தோன்னே நான் ஒருக்கா உடைச்சி அவர்கிட்ட சும்மா காட்டிட்டு வந்துருச்சேண்ணா அப்படிங்கிறதுக்காக, அதுக்காக தான் நான் உடைச்சேன். ஸோ நிறைய பேர் வந்து நான் GoPro பிராண்ட் நியூ வாங்கியிருக்கேன்னா அன்பாக்ஸ் பண்ணி காட்டுவாங்க. எனக்கு அப்படிலாம் காட்ட முடியாது. ஏன்னா இப்போ நான் இந்த யூடியூப் சேனலுக்காக நிறைய திங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்கிறேன். 2 பைக் ஆல்ரெடி ரிப்பேரில் இருக்குது, அதுக்கான சாமான்களையும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த யூஸ் கேமராட இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்ச் பட்டன் வந்து லைட்டாக பிஞ்சிருக்குது. இது அந்த பாய் வந்து ஆல்ரெடி எனக்கு சொல்லிட்டாரு. ஸோ இதை நம்ம ஃப்யூச்சரில் முடியுமான்னா மாற்றிடலாம். அடுத்து இதில் வந்து பேட்ரி வந்து 2 வந்துருக்குது, 2 பேட்ரி. இது வந்து ஒரிஜினல் இது வந்து 11 ப்ரோ கேமரா, இது வந்து GoPro 11. ஸோ அதுக்கு வந்து எண்டூரோ பேட்ரி தான் ஒரிஜினல் வரும்.
இதுதான் அதுக்கு வர ஒரிஜினல் பேட்டரி. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே கீழே ஒயிட் லைன் வரும். மற்றதெல்லாம் லோக்கலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற பேட்டரிஸ். இது கொஞ்சம் ஏற்கனவே வந்து பேட்டரியெல்லாம் கொஞ்சம் வீங்கி போயிட்டுருக்குது. இதே அவர் எனக்கு சொல்லியிருந்தார். ஸோ அவர் ஜெனியூனாக எனக்கு எல்லாமே சொன்னார், இந்த கேமராவில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஓகேவா. அடுத்து இந்த கேமராட்ட மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. கேமரா வந்து இதில் ஹோல்ட் பண்ணி வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்காக ஒரு மவுண்ட் ஒன்று இருக்குது. அடுத்து இது வந்து ஹெட் ஸ்ட்ரைப் ஒன்று இருக்குது. இல்லை கேமராவை போட்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஓகே, இருந்தாலும் அடுத்து இதுக்கு வர சின்ன சின்ன அக்சசரிஸ் இதுகள் இருக்குது, இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரியே எல்லாமே கொடுத்துருக்குறாரு. அடுத்து அவர்கிட்ட ஒரிஜினல் சார்ஜர் இல்லை. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபோன் அடாப்டர் சார்ஜர் ஒன்று தான் போட்டு யூஸ் பண்ணாராம். இப்போ அதையுமே எனக்கு சொன்னார். இப்போ நம்ம யூஸ்ட் கேமரா வாங்கியிருந்தாலும் இந்த பேட்டரிகள் வந்து ரொம்ப வந்து சார்ஜ் நிற்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நம்ம பேட்டரி வாங்கணும், இதுக்கு வந்து ஒரு சார்ஜரும் வாங்கணும். அடுத்து இதுக்கு லென்ஸுக்கு போடுறதுக்கான லென்ஸ் ப்ரொடெக்டர், அப்புறம் டெம்பர் அதுகள் வாங்கணும். ஸோ இதெல்லாமே நான் ஆர்டர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதுகளையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை காட்டுறேன். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணல கோப்ரோ, இதுக்கு எப்படி கட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். அடுத்து இந்த டோர் ஓப்பன். அடுத்து இதில் ஒரு எஸ்டி கார்டு இருக்குது. இது வந்து அவர்கிட்ட ஒரு 32 GB ஒன்று இருக்குன்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், அதையும் அனுப்புங்க ப்ரோ எனக்கு அப்படின்னு சொல்லி. எப்படி ஓகே வந்துருச்சு. இந்த 32 GB ஒரு மெமரி கார்டும் எனக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஸோ இந்த கேமரா வந்து ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறது தெரியல, அதை நம்ம செக் பண்ணணும். எனக்கு கோப்ரோ யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை, ஸோ எனக்கு பயமாக இருக்குது. இந்த பேட்டரி போட்டு செக் பண்ணுவோமா? ஓகே, என்னென்னா கோப்ரோ நீங்கள்லாம் வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு முடியுமா இருந்தால் நேர்லேயே போயிட்டு செக் பண்ணி எடுங்க. ஏன்னா கோப்ரோ வந்து சும்மா நார்மலாக பார்த்து எடுக்கல, அது யூஸ்டு செகண்ட் ஹேண்ட் எடுக்க பிராண்ட் நியூவாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். யூஸ்டு எடுக்கக்குள்ள என்னென்ன பார்க்கணும்னா பேட்டரி பார்க்கணும். அடுத்து இதில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி ஒரு வீடியோ எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்க்கக்குள்ள ஆஃப் ஆகுதா ஹீட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்து இதில் எடுக்கிற ஒரு வீடியோ வந்து நீங்கள் லெப்லேயோ பிசிலேயோ போட்டு அந்த குவாலிட்டி அதுக்கெல்லாம் பார்க்கணும். ஸோ நான் ஒரு நம்பிக்கையில் தான் எடுத்துருக்கிறேன். இதுதான் நம்மளோட சேனலுக்கு நம்ம எடுக்கிற ஒன்றாகுது. நான் நினைக்கிறேன் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன், மற்ற பேட்டரி போட்டு பார்க்கலாம். இன்னொரு பேட்டரி போட்டு பார்க்கலாம். ஓகே, கேமரா ஒன்றாகுது. உங்களுக்கு விளங்குதா? கேமரா ஒன்றாகுது. மற்றது இது எப்படி யூஸ் பண்ணுறது அதுகள் டச் எல்லாமே ஓகே. ஸோ இந்த கேமராவை நான் வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணுறேன். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் நிறைய நம்ம மோட்டோலாக் செட்டப்காக நான் வந்து ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் வந்து பிறகு அடுத்த வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேவா? ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.